குண்டுதாரியாக வந்து இந்த வாகனத்துக்குள்ள வந்து பாஞ்சு வராங்க. எங்கடையாக்கள் தயாரிச்சு இதெல்லாம் வடிக்கும். ஆனால் கடற்கரையில் நிற்கல வந்து வெயில் தெரியல, நல்லா இருக்கு பார்க்க, பின்னால் தெரிஞ்சாதான் அண்ணாக்களை வந்து வியந்து பார்க்க. குறிச்ச மீன் நான் இந்தியாவில் சாப்பிட்டேன். தமிழ்நாட்டில் சாப்பிட்ற ஜீரோ எப்படி இருக்கு இந்த மரத்தை பார்க்க? இப்போ உங்களே கடனால எப்படி பார்க்க இதுக்கும் ராமேஸ்வரத்து இதெல்லாம் வந்து எல்லாரும் வந்து பே கார்டு பியரிசன் டிலப்பிடேட்டட் ஸ்கேம் எக்ஸ்போஸ் எல்லாத்திலும் எவ்வளவு சரி அண்ணாக்கள் வந்து இந்த 4 நாள் எங்களோட சுற்றுறீங்களா என்ன மாதிரி ஃபீல் ஆன எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிக்கணும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இளைஞர்களை குறிப்பாக வந்து யாழ்ப்பாணம் என்ற மாவட்டத்திலேருந்து முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு போய் கொண்டு இருக்கிறோம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இதுக்கு முதல் வீடியோ பார்த்துருக்க வேண்டாம். தமிழ்நாட்டிலேருந்து வந்த 2 அண்ணாக்களோட வந்து இடங்களை சுற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வேலையிலேருந்து இன்றைக்கு 2வது நாள். இன்றைக்கு வந்து முல்லைத்தீவில் இருக்கிற யுத்தம் சம்பந்தமான விஷயங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதால் தான் வந்து கூட்டிக் கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். அதிலே வந்து இப்போ ஆனரவில் நிற்கிறோம். ஆனரில் வந்து ஒரு யுத்த பீரங்கி ஒன்று இருக்குது. அதை வந்து ஆரம்ப காலத்தில் வந்து பார்க்குறோம். அதுக்கு வந்து நாங்கள் பார்க்கல, அண்ணாக்களோட போய்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஜெரின் முல்லைத்தீவில் தான் இருக்கிறார், அவரை வந்து சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சாப்பாடு வந்து இவளுக்கு அங்கே தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். உண்மையிலே வந்து 2ஆம் நாளும் சரியான ஒரு முறையில் போகும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ இதில் போய் கொண்டு இருக்கிறோம். எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு இருக்க பாருங்கள், இதை வந்து இந்த செயின் பிளக் அப்படின்னு சொல்லுவோம். குறிப்பாக அந்த பாறையிலலாம் திறந்த டைம் வந்து 2010 ஸ்கூலால் டூர் வரைக்கும் இதுக்குள்ளே போய் பார்த்தது தான். இப்போ இதான் வந்து முகப்பு பகுதி. அதில் இருக்கிறவர் பாருங்கள், கசலக்க காமினி அப்படின்றவர் 1991ஆம் ஆண்டு இந்த வாகனம், அதாவது விடுதலை புலிகள் இந்த வாகனம் வந்து போய்களை வந்து அவர் முதலாக வந்து தற்கொலை குண்டுதாரியாக வந்து இந்த வாகனத்துக்குள்ள வந்து பாஞ்சவர் அப்படின்றது சொல்லுவினோம். நிறைய வெடிப்பு அடையாளங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருப்பாருங்க. எங்கடையாக்கள் தயாரித்த ஒரு வாகனம் தான். அது தொடர்பான வரலாறுகளை நாம் வந்து இவ்விடத்தில் போட்டிருக்கணும். பாருங்கள், போட்டிருக்கார் கசலக்க காமினி, கசலக்க வீரயானன் அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்கணும். உன்னதமான மனிதர்கள், அது இந்த காலத்தில் சுதந்திரம் வாழ்கிறதுக்கு இவர்கிட்ட ஒரு இதுவும் வந்து காரணம் அப்படின்ட்டு சொல்லிடலாம். அப்படியே முன்பக்கத்தை பாருங்கள். நான் நினைக்கிறேன் அப்படியே தள்ளி 10 அதுகள் தள்ளுறது போல் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இதாக்கினவே தெரியலாம். தள்ளி கொண்டு அப்படியே அடிபட போயிருக்கணும். எல்லாம் அப்படியே வேலா ஒட்டினவேல் ஃபுல்லாக சுட்டதா இவ்வளோ ஹெவியாக சுட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில் வந்து மியூசியமும் வந்து வச்சுருக்கணும். அதை போய் வீடியோ எடுக்கல் மாதிரியில் நாங்கள் போய் பார்ப்போம். ஆனால் எல்லா இடமுமே வந்து வடிவாக இருக்குது. இதில் எல்லாம் மீன் எல்லாம் விட்டு வச்சுருக்கணும். இந்த ஒரு நடவடிக்கைகளை வந்து வீடியோ ஃபோட்டோ வந்து வச்சுருக்கணும். இவர் தான் வேறு போல் இருக்குது, கசலக்க காமினி. அதோட இதில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் காமெடி கூட அவர்கள் தலைக்கவசம், சீருடை, மற்றது இடுப்பு பட்டி, மற்றது நோமலாக போடுற உடுப்பு போல் இருக்குது, பாவித்த காட் சட்டை அப்படின்ற மாதிரி போட்டு வச்சிருக்கணும். இதுலேயே வந்து அவற்றை அட்டளை அப்படின்ற மாதிரி போட்டிருக்கலாம், என்னென்னு தெரியலை. அதே மாதிரி இந்தியாலயம் வந்து முதலாக தகர்த்தப்பட்ட அந்த ஒரு ஞாபகத்தை வந்து இதில் வச்சிருக்கலாம். இப்படி தானே இருந்தது. இதெல்லாம் வடிக்க பண்ணியிருக்கலாம் 1992. பரவாயில்ல, சில விஷயங்களை வந்து சரியான முறையில் ஆவணப்படுத்தி வச்சிருக்கணும். இப்போ இந்த நினைவு திடல் வந்து 2014ஆம் ஆண்டு தான் இப்படி ஒழுங்கான முறையில் வந்து செய்தவில்லை அப்படின்றதையும் வந்து போட்டிருக்கணும். இப்போ இதிலேருந்து நாங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து முல்லைத்தீவுக்குரிய முள்ளிவாய்க்கால் அந்த பகுதியில் இருக்கிற இடங்களை தான் வந்து அடுத்ததாக பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஜெரினை வந்து ஏற்றிட்டு நாங்கள் முள்ளிவாய்க்கால் முற்றம் என்று சொல்லுவோம். இதில் உங்களுக்கு பார்க்கலே தெரியும். இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதிலேருந்து அந்த கடற்கரைக்கு தான் வந்து போகிறோம். ஏன்னா இது நடு மத்தியானம் நல்ல வெயில் 35 செல்சியஸ் வந்து இருக்குது. அடிக்காவடத்தில் போய் பார்த்துருக்கலாம். சரி, இந்த முள்ளிவாய்க்கால்கள் கடற்கரையில் இருக்கிற கப்பலை பார்க்குறதுக்காக போய் கொண்டு இருக்கிறோம். உண்மையிலுமே எங்களை விட நல்ல ஆர்வமான ஆட்களாக இருக்கணும் இப்படியான விஷயங்களில். இந்த கப்பல் நின்றுட்ட பாருங்கள், இதில் இருந்து அங்கே வரைக்குமே வந்து போய்கொண்டிருக்கு. இது தொடர்பான விளக்கங்கள் எல்லாமே வந்து நிறைய தடவை நான் காட்டியிருப்பேன். அப்படியே பாருங்கள், இதில் இந்த அண்ணா வந்து இப்போ போய் கொண்டு இருக்கிற இடத்துக்கு இப்படியான ஆட்களை கண்டோன்னா அண்ணாவுக்கு வந்து ஒரு ஆர்வம். அவளோட போய் கதைப்பார், அவளுக்கு ஒரு சில சன்மானங்களை வந்து வழங்குவார். அதே மாதிரி இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிற இடம் வந்து இருக்குது. பீச்சு வலை போட்டு கொண்டிருக்கணும். வீச்சு வலை என்று சொல்கிறது. யாழ்ப்பாணம் போய் தான் போகணும். இந்த இடம் இதால் இந்தியா போகலாம் வேண்டாம், யாழ்ப்பாணம் போய் தான் போகணும் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் கடற்கரையில் நிற்கல வந்து வெயில் தெரியலண்ணே, நல்லா இருக்குது. அப்படி இருந்தாலும் வந்து இந்த கப்பலின் வரலாற்றை புதுசாக பார்க்குற ஆக்களுக்காக வந்து சொல்கிறேன். ஜோர்தானுக்குரிய கப்பல் தான் இது. குறிப்பாக இந்தியாவில் போய் அந்த அரிசி மூட்டைகளை ஏற்றிட்டு வரைக்கில் வந்து பழுதாக போயிட்டு, அதுக்கு பிறகு வந்து புலிகள் அதை கைப்பற்றிட்டு வந்து அந்த இதை வந்து பாவித்தவர்கள். குறிப்பாக வந்து இந்த கப்பலில் இருக்கிற இரும்புகளை வந்து நிறைய இடங்களில் வந்து எங்களுடைய விடுதலை புலிகள் இயக்கத்தினர் வந்து பயன்படுத்தி இருக்கிறோம். அதில் நாங்கள் இடையிடையே இருக்கிற எங்களோட வீடியோ சான்றுகள் மூலம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் இப்போ ஐயா வந்து திரளி மீன் வந்து பிடிச்சிருக்காரு. எவ்வளோ ஐயா கிலோ இது போகுது? இப்போ 600 இது நீங்கள் வீட்டுக்கு தானே பெரும்பாலும் வீட்டுக்கு வந்து பிடிக்கிறது. அப்போ எவ்வளோ காலம் இந்த தொழில் செய்கிறீங்க? அந்த காலத்துலேருந்து. அப்போ எத்தனை மணிக்கு வர்ற நீங்கள்? 8 வயசு 7 வயசுலேயே தொடங்கியாச்சு. அப்பாவுக்கு பின்னால் தெரிஞ்சாதான் யுத்தம் நடக்குதான். யுத்தத்துக்கு முன்னாடியே துவங்கியாச்சு. யுத்தம் பிறகு தானே துவங்கினேன்.
அப்போ கடலுக்கு போகிறேன் இல்லையா? கடலே போகிறது போட் இல்லை. போட் இல்லை. ஓகே. எவ்வளோ ஒரு போட்டு இது? இது 5 லட்சம் ரூபா. 5 லட்சம் 6 லட்சம் வரும். இன்ஜின் விலை ஜாஸ்தி வரும். 8 லட்சம் ரூபா இன்ஜின் மட்டும் 8-9 லட்சம் அப்படி இருக்கும். ஒரு பாவச்ச இன்ஜின்கள் தான் வந்து இங்கே வேண்டுவிடும் பெரும்பாலும். போட்டிங்கன்னா நீ அதுக்குரிய தளவாடங்கள் எல்லாம் முடிந்தானே, வலிகள் எல்லாம் முடிந்தானே. ஆனால் இன்ஜினியே வந்து இதுலேயே வந்து வச்சிருக்கணும், பரவாயில்ல. இப்போ நான் யோசிச்சேன்னா இந்த கப்பலை தான் வந்து வெட்டி எங்களுடைய கிணத்தினர் வந்து பயன்படுத்தினாங்க. இதை தாண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா 4 கப்பல் வந்து இந்த கடலுக்குள்ளே இருக்கு. அந்த அவடத்தில் வந்து ஒரு கருப்பு துண்டோடு தெரியுது, அது உங்களுக்கு வீடியோவில் தெரியுமான்னு தெரியல. அந்த இதுகள் எல்லாமே வந்து பயன்படுத்தி தான் வந்து இதாக்கணும் மேம். இது வந்து டெண்டர் கொடுத்து அதுக்கு பிறகு வந்து இந்த இரும்புகள் எல்லாத்தையுமே வந்து வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னார். இப்போ வந்து இந்த அண்ணா தான் எங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சொன்னார். நிறைய விஷயங்கள் எப்படி தான் ஒன்று ஒன்றா வந்து நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கல தெரியாது, இப்படி அண்ணாக்களோட கதைகள் வந்து தெரிய வருது. இப்போ கப்பலை பார்த்துட்டு வந்துட்டோம். அதே மாதிரி இந்த வாகனத்தை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், குறிப்பாக டிப்பர் இன்ஜினில் வந்து எல்லாமே வந்து செய்வார்கள். இந்த இந்த ஹெவினஸ் இரும்புகள் எல்லாம் வந்து எப்படி கொண்டு வந்துருப்போம் அப்படின்றது கேள்விக்குரிய. அதே மாதிரி கண்ணாடி எல்லாம் 5 லேயர். இந்த வாகனத்தை பார்த்தாலே எல்லா பக்கத்தாலையும் வந்து சுட்டு தான் வந்து வச்சிருக்கணும். அண்ணாக்களை வந்து வியந்து பார்க்கணும். ஏன்னா இந்த காலத்துல எல்லாம் இப்படியான இரும்புகளை கொண்டு வந்து செய்கிறன்றது நடைமுறை இல்லாத ஒரு இது. சரி, இதுதான் வந்து பின்பக்கம். இதுலேயும் வந்து நிறைய புல்லட்டுகள் சுட்ட அடையாளங்களுங்க இதில் எல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எல்லாமே புல்லட் பாருங்க, இவ்வளோ ஹெவினஸாக வந்து இரும்பே வந்து இவ்வளோத்துக்கு இதாகுதுன்னா ஆக்கள் எல்லாம் இப்படி கொண்டிருக்கும். அண்ணா வந்து இருந்துட்டு ஃபோட்டோ எடுக்க போயிடும். சரி, இப்போ இதில் எல்லாம் வீடியோ கொஞ்சம் ஞாபகம் எடுத்துகிட்டு இதில் ஏறுறைகளை கவனம். இந்த கரல்கள் வந்து உங்களுக்கு சில வேலை கீறிட்டேன்னா அது என்ன சொல்கிறேன், ஏற்பூசி தான் வந்து போட வேண்டியிருக்கும், அவ்வளோத்துக்கு ஹெவியான இரும்புகள். இப்போ அந்த அதில் ஒரு கப்பல் இது இருக்குது, அதை கப்பல் ஏற்றுறது, அதையும் கொண்டே காட்டும். சரி, இதுதான் வந்து பார்த்திங்களா இந்த கப்பல். இதில் எல்லாம் சிதறு அந்த என்ன சொல்லலாம், உள்ளுக்குள்ளே பெரிய கிளைமோர் அல்லது யாராவது வந்து அந்த கிபரில் அடிச்சிருந்தால் இப்படியான ஒரு அடையாளங்கள் வந்து உருவாகும். அதைத்தான் வந்து இந்த கப்பலில் வந்து நாங்கள் பார்க்குறோம். இது வேறு. ஆனால் இதுகளும் வந்து கொஞ்சம் காலத்தில் வந்து இல்லாமல் போயிடும் முற்றுமுழுதாக. இதெல்லாம் பாருங்கள் இவ்வளோத்துக்கு வெடிச்சு போயிருக்குண்டு. அப்போ நினைக்கிறேன் இதுகளெல்லாம் அந்த படகுகளை ஏற்றிட்டு போகிறதுக்கு பயன்படுத்தின உண்டாக இருக்கும். இவ்வளோ பெரிய இரும்பு கடலெல்லாம் இந்த கப்பலில் இருந்து எடுத்துருப்பேன். இப்போ எல்லாமே வந்து பார்த்துட்டோம். இதுலேருந்து ஜெரிண்ட வீட்டை போய் வந்து மத்தியான சாப்பாடு எடுக்கப்புறம் அடுத்ததான் இப்போ வந்து புதுக்குடியிருப்பில் ஜெரிண்டா வீட்டை போகிறதுக்கு முன்னாடி புதுக்குடியிருப்பில் இருக்கிற வந்து இந்த தண்ணி குழாய் தெரிந்தானே எப்போயுமே வந்து தண்ணி வந்து கொண்டு இருக்கும். அதுக்கு அண்ணாக்களை கூட்டிகிட்டு வந்து நாங்கள் சும்மா பச்சை பசிலன்னு இருக்குது பாருங்கள், சுற்றி வர இருக்கிற இடங்கள் எனி டைம் வந்து தண்ணி போய்கொண்டே இருக்குது. இன்னும் ஒரு கண்டுபிடிப்பு, இன்னும் ஒரு குழாய் ஜில்லுன்னு இருக்கு. குடிச்சு பார்க்கலாம், நான் பிரச்சனை இல்லை. அடிக்கிற வெயிலுக்கு இதுதான் சரியாக இருக்கும். இப்படி ஒன்று இலங்கையிலே வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ இதே மாதிரி தண்ணி வர்றதுக்கு என்ன ஒரு இடத்துல. ஆனால் இங்கே 5 இப்படி இருக்குன்னு சொன்னாலும் நான் கவனித்ததில்லை இது வரைக்கும். இந்த மூடிய கலட்டினா நடக்கும், போர் தண்ணி நிறைய வரும், வழியில் வேஸ்ட் ஆகும். ஜெரின் வீட்டை வந்தாச்சு. இதான் பார்த்திங்கன்னா ஜெரின் வீடு. இதுக்கு பதிலும் நாங்கள் காட்டியிருப்போம். சாப்பாடு வந்து இங்கே தான் அரேஞ்ச் பண்ணாங்க. என்னென்ன சாப்பாடுன்றதை காட்டுறேன் உள்ளே போயிட்டு. நல்ல ஸ்டீம்ரோண்ட கோழி பண்ணையம் வந்து இங்கே தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கணவாய் கறி. இது ஜெரின் இது கணவாய் கறியா? கணவாய் கறி. இஞ்சால பார்த்துக்கலாம்டா நண்டு கறி. இது வந்து மை போட்டு காய்ச்சிரு, அதாவது வந்து இவ்வளோ திக்காக இருக்குது. இதில் வந்து குளத்தி மீனும் வந்து ஜெரின் வண்டி பொறிச்சிருக்காரு. சரி, இதில் பாருங்கள் எல்லாமே வந்து வச்சிருக்கு சாப்பாட்டுக்கு. இப்படியே சோறு வளர்ந்தோன்னா சாப்பிட்றாரு. இப்போ இதில் பாருங்கள் மீன் கறியோடு சேர்த்து இதில் எல்லாமே வந்து போட்டிருக்கேன். இது அப்படியே இப்போ வேட்டையாட வேண்டியதான். சரி, இது வந்து இந்த கருவாடு போடுற பாறை மீனாக வந்து நல்லா இருக்குது. அப்படியே வீட்டு சாப்பாடை சாப்பிட சொல்ல வேணும். ஒரேடியாக சாப்பிட்டு வந்துடுறேன். இப்போ சாப்பிட்டுட்டோம். ஆனால் எப்படி இருந்த சாப்பாடு? இந்த மாதிரி சாப்பாடு கனவா மீன் கிரேவியும் அந்த பொரிச்ச மீனும் நான் இந்தியாவில் சாப்பிட்டதில்லை. ஆமாம், நம்ம ஜெரினோட அம்மா செஞ்ச சமையல் வந்து உண்மையான அற்புதமாக இருந்தது. ஆனால் வந்து விரும்பி சாப்பிட்டார். சந்தோஷமா சாப்பிட்டோம். இதுக்கு உங்களுக்குன்னு ஜெரினுக்கு தான் நன்றி சொல்லணும். ஜெரினு சமைச்ச கறி மீன் கறி ஜெரின் தான் சமைச்சது. மீன் கறி சமைச்சாருன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிச்சு. ரொம்ப நல்லா இருந்தது ஜெரின். கஷ்டமாக இருந்தது. நன்றி. அண்ணாக்கு எப்படி இருந்தது? சூப்பர். எல்லாரும் சரி, நாங்கள் இப்போ இதில் இருந்து அப்படியே யாழ்ப்பாணம் மொழி கிடப்புறோம். யாழ்ப்பாணம் போய் அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடக்க போகுது. அதான் அது என்னன்றதை பார்க்கலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜெட்பிங்குக்கு வந்துருக்கிறோம். குறிப்பாக அந்த இதில் பைக்கில் எல்லாமே உங்களுக்கு பார்க்க தெரியும். மலேசியாவிலேருந்து ஒரு 6 பேர் இந்த குழு வந்து இங்கே பைக் ரைட் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறோம். நேற்று கொழும்புலேருந்து வெளிக்கிட்டு இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெட்பின் வந்து நேற்று வந்து முன்னாடி சில்ல சங்குப்பட்டி ரோட்டில் வந்து விட்டுட்டோம். அதில் வந்து வளைச்சிட்டு எலோவில் அதை வந்து இப்போ சரி செய்து கொண்டிருக்கோம். ஒரு மெக்கானிக் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து சில்ல கலட்டி கொண்டு போய் வந்து நெளிவெடுத்து திருப்பி கொண்டு வந்து போட்டணும். அதுக்கப்புறம் தான் வேலோட அந்த ரைடு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அது வரைக்கும் எங்களோட உதவி வந்து வேலுக்கு தேவைப்பட்டிருக்கு. சந்தோஷமாக இருக்குது. இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த டயரை அதாவது எலோவியில் வந்து கொண்டு வந்துட்டோம். இங்கே வந்து கலட்டி திருப்பி இதுக்கப்புறம் வந்து ஹீட் பண்ண போகிறோம்.
இது என்ன கடைன்னு தெரியல. இது வந்து ஸ்டான்லி ரோட் பாருங்க, ரயில்வே ட்ரக்குக்கு பக்கத்தில் இருக்கிற கடை. இதில் மட்டும் தான் செய்தாரன்னு சொன்னார். மெட்டாக்கள்லாம் வேலை காக்கல்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் பாருங்கள் இப்போ மிஷினில் போட்டு காட்டியாச்சு டயரை. ஒரு மாதிரி இதை கொண்டு போகணும் அங்கே நெளி வடிக்கிறதுக்கு ஒரு வேறு கடைக்கு. அந்த கீல்ஸுக்கு பக்கத்தில் அதாவது மூல கடை சந்திரன் வெல்டிங் இங்கே தான் வந்து வந்திருக்கிறோம் அந்த இதை ஒட்டுறதுக்கு. இப்போ டிஸ்டெல்லாம் வந்து கலட்டிட்டு ஹீட் ஆகி கொண்டிருக்கணும். கேஸாலாம் ஃபுல்லாக செய்து நெளி வடிப்போம். தட்டி சேர்ந்து வளமெல்லாம் சரி. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணின அந்த இது வந்து 6:40 வந்து தட்டி எடுக்கலாமா. அதில் கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்கணும். தட்டி கொண்டிருக்கணும். ஓரளவுக்கு சேஃப் ஆகிக்கொண்டு வருது. பார்ப்போம் என்ன ஆட்டத்தில் முடிக்க போகிறோம். வெடித்து கொண்டு வந்து ஒட்டி கொண்டிருக்கணும். வேலைகளெல்லாம் முடிஞ்சது. இந்த வேலையை நீ டயர் கடையை கொண்டு போகணும். இதுக்கு மட்டுமே வந்து 6,000 ரூபா கேட்டுருக்கணும். இதில் பாருங்கள் பில் 6,000 ரூபா வந்துருக்கணும். கடைக்கு வந்து கொண்டுட்டோம். இதில் நீ பூட்டணும். சரி இப்போ பூட்டி காற்று மடித்தாச்சு. கொண்டு அங்கே ஒரு அடியாக பூட்டின வேண்டா. சரி அதை பூட்டுறதுக்கு பெரும் பாடுபடும். சரி இப்போ வந்து பூட்டி முடிஞ்சு ஓகே. இப்போ அடுத்த நாள் காலை விளம்பரிலேருந்து செக் அவுட் பண்ணி த ஹெரிட்டேஜ் ஹோட்டல் அப்படின்ட்டு ஜெஃப்னால் இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஹோட்டலில் வந்து தங்கினான். அவ்வளோ ஆடம்பரமாக ஹைஃபையாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு பழமையான முறையின்படி உள்ள எல்லாமே வந்து வச்சிருக்கணும். மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் குறைவு தான் என்றாலும் வந்து ஓகே. இன்றைக்கு அண்ணாக்களோட என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்றது இப்போ வரைக்கும் ஐடியா இல்லை. இதுலேருந்து முதலாவது சாப்பிட போகிறோம் அப்படின்றது மட்டும் தெரியுது. சரி நான் எதிர்பார்த்த மாதிரியே வந்து லாவிட்ஸ் வெஜிடேரியன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் ஃபஸ்ட் டைம் வந்து சாப்பிட போகிறேன். ஏன்டா ஊடகங்களில் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த விலையை வந்து ஹைப்பேத்தி வச்சிருக்கிறால வந்து யோசிக்கிறது இல்லை. அதனாலும் பார்க்கலாம் இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு. ஆனால் நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது இதெல்லாம். இப்போ வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். மெனு பார்த்தோம்ன்றதை விட சொன்னது ஸ்பெஷலாக என்ன இருக்கோ அதை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கு. ஸ்டார்டர்ஸ் ப்ளஸ் ஜூஸ் எல்லாமே வந்து இருக்குது. கொஞ்சம் விலைகள் வந்து குறைஞ்ச மாதிரியும் இருக்குது. சரி இப்போ முதலாவது வந்து உளுந்து வடை வந்து சொல்லியிருக்கோம். இது வந்து அப்படி வெள்ளை உளுந்து தான் வந்து போட்டு செய்யணும். ஆனால் அது லோக்கல் கடையில் கிடைக்கிற மாதிரி கிடைக்காது. இது வந்து இந்தியாவில் இதை தான் வந்து சாப்பிடணும். அதே தான் இங்கே வந்து நாள் வடைக்கு சாம்பார் வந்து வைக்கணும். சாம்பார் தான் நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு பரோட்டா வந்துட்டு இதில் பாருங்கள் கறி மாதிரியே இருக்குது. மற்றது எல்லாமே வந்து இந்தியா முறைப்படி. இதில் தயிர் வந்து வச்சுருக்கணும் பரோட்டாவோட சாப்பிட்றதுக்கு. சாப்பிட நல்லா இருக்குன்னு அண்ணாக்கள் கொஞ்சம் சேனலில் வந்து சாப்பிட்டு வந்துருக்கணும். நானும் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். சரி இப்போ நான் சாப்பிட்டு முடிஞ்சு அண்ணாக்களும் வந்து கீ ரோஸ்ட் நெய் தோசை வந்து சாப்பிட்ருக்காங்க. எப்படி இருக்குண்ணா? சூப்பராக இருக்குது. தமிழ்நாட்டில் சாப்பிட்ற கீ ரோஸ்ட்டோட டேஸ்ட்டாக இருக்குது. சாம்பார் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. காரம் கம்மியாக. அண்ணாக்கா எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. ஓகே சரி அதை சாப்பிட்டு வரேன். இப்போ பில் வந்துட்டு 4,840 ரூபா. கீ ரோஸ்ட் 1,800, பட்டர் பரோட்டா 1000 ரூபா. சரி இப்போ வந்து சாப்பிட்டாச்சு. பில்லே வந்து பார்த்துருப்பீங்க. உண்மையிலுமே வந்து கூட தான். அதனால் வந்து அண்ணாக்களுக்கு அந்த இந்தியா டேஸ்ட்டில் வந்து வந்ததால் வந்து சாப்பிட்டது. சரி இதில் இருந்து அடுத்ததாக வந்து நயனாதீவு வந்து போகிறோம். திடீரென்று நயனாதீவு போகிற பிளானை மாற்றி அப்படியே வந்து தலைமன்னார் போக மட்டும் வெளிக்கிட்டோம். இப்போ வந்து மன்னார் வந்துட்டோம். உண்மையில வந்து நிற்காமல் அப்படியே தொடர்ந்து ஓடி வந்துட்டோம். மரத்தில் இருக்கிறதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு போட்டிருக்கீங்கன்னா வெங்கடேஷ் அண்ணா வந்து வேற இல்லை ஆள் உள்ளே வந்திருக்காரு. ஏன்னா அவ்வளோ வெயில் வேகிறோம். அண்ணா வந்து நானும் பார்க்க போகிறோம். இது வந்து இந்தியாவில் இல்லை. இந்தியா மட்டும்தான் வந்து இலங்கையிலேயும் மற்ற மடகாஸ்கார்லேயும் வந்து இருக்குது. இந்த மரத்தை பற்றி நான் சொல்லவே இல்லை. நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து இந்த மரத்தை பற்றி பார்த்துருப்போம். ஒரு ஹைஸ்கூலால் டூர் வரைக்கும் பார்த்தது. இந்த மரம் தொடர்பான விஷயங்கள் வந்து இதில் போட்டிருக்கிறோம். பம்பாகோ சொய் என்ற தாவர குடும்பத்தை சேர்ந்ததாம். நீண்ட காலம் வாழ்கிறதாம். மற்றது 700 ஆண்டுகளுக்கு இடப்பட்டது அப்படின்னு போட்டிருக்கிறோம். சுற்றளவு வந்து 21 மீட்டர், உயரம் வந்து 10 மீட்டர் அப்படின்னு போட்டிருக்கிறோம். 1170 ஆண்டு அரேபியர்கள் ஒட்டகத்தில் உணவுக்கு கொண்டு வரப்பட்ட பல விதைகளிலிருந்து முளைத்தது அப்படின்ட்டு நம்பினோம் அப்படின்ட்டு போட்டிருக்கிறோம். அப்படியா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி பட்டர்ந்து போய் அப்படியே இருக்குது. எப்படி இருக்குது இந்த மரத்தை பார்க்கண்ணா? ரொம்ப அதிசயமாக இருக்குது. இந்த இவ்வளோ பெரிய மரத்தை நான் பார்த்ததில்லை. இந்த மரத்து பேர் தான் பாபாப் ட்ரீ. இலங்கையில் 5 மரத்துக்கிட்டே இருக்குது. அப்படி இது அதில் ஒரு மரம். இதுதான் பெருசு. இதுதான் பெருசு. சூப்பராக இருக்குது. வெயில் தான். இப்போ வெளியில் உள்ள நின்று எடுக்கைகள் வந்து மரத்தின் முழுவி வந்து தெரியலை. அதில் வந்து வெளியில் நின்று இப்போ ஃபோட்டோ எடுத்தாச்சு. இதில் இருந்து எடுத்தால் வந்து அரவிந்த் ப்ரோ வந்து நிற்கிறார். அவர் வந்து அவரை ஏற்றி கொண்டு அதில் இருந்து அப்படியே வந்து தலைமன்னாருக்கு வழிக்கிட போகிறோம். இப்போ அரவிந்த் ப்ரோ ஏற்றுறது முன்னுக்கு இதில் வந்து நொங்கு வச்சு விற்று கொண்டிருக்கிறோம். இந்த அடிக்கிற வெயிலுக்கு இதுதான் வந்து சரியாக இருக்கும். இதில் என்ன ஜூஸ் எதுவும் குடிக்கிற மாதிரி தெரியல. நொங்கு வந்து 50 ரூபா அப்படின்னு சொன்னார். அதில் வந்து நொங்கு நல்ல பழத்தோடைய வந்து இருக்குது. நானும் குடிச்சிட்டு வந்துடுறேன். நாங்கள் அப்படியே இப்போ என்ன இடத்துக்கு வந்திருக்கிறாரு ப்ரோ? தலைமன்னார் பியர் லைட் ஹவுஸ் பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். அப்படி தானே? கண்டு கடகாலம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்கள் இந்தியாவில் சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கீங்க. இப்போ உங்களையே நான் கடனால எப்போ பார்க்குறேன். வீடியோ பார்த்த பிறகு பாப்போம். அண்ணா கூட சேர்ந்து வந்திருக்கோம். மன்னாரில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் பேர் பார்ப்போம். அண்ணாக்களுக்கு வந்து தலைமை என்னது ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் இருக்க ஊர்.
தனுஷ்கோடி என்ன தனுஷ்கோடி அரிச்சல் முனை தனுஷ்கோடி. இங்கிருந்து பார்த்தா தனுஷ்கோடி தெரியுமாங்க. தனுஷ்கோடி ஏய், பார்த்தா ஸ்ரீலங்கா தெரியும்னு சொல்லுவாங்க. அது இந்த இடம் தான். இந்த இடம் சரி. இதுதானே அந்த பாலம் போட்டு உங்களுக்கு இதில் தான் முதல்ல அந்த இருக்கு பாருங்க, அந்த ஃபெரி இருக்குல்ல, ராமானுஜமோட ஃபெரி. இந்த ஃபெரி இங்கே தான் வந்து இங்கே வந்து அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருந்திருக்கு இங்கேயும் இதுக்கும் ராமேஸ்வரத்துக்கும். அந்த ஏதோ ஒரு புயல் ஒன்று வந்து அப்படியே ஃபுல்லாக எல்லாமே இல்லாமல் போயிருச்சுன்னு சொன்னாங்க. என்ன போட்டில் வர்றாங்க கோன் அடிக்கிறாங்களோ நேவியாக்கள். இது நேவி போட், அதுவும் நேவி போட் தமிழ் இருக்கு. நேவி தான் இதுக்குள்ள நார்மல் போட் வர 82 மட்டும் இயங்கி இருக்கேன் ப்ரோ. ஓ ப்ரோ, இது இங்கேருந்து இதுக்கு ராமேஸ்வரம் போய் வந்திருக்காங்க. பீப்புள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடந்திருக்கு, ஆக்கள் போய் வந்திருக்காங்க. வேன் ஒன்று எழுதிருக்காங்க பாருங்க, வேன் ஒன்று எழுதிருக்காங்க. அதான் 82. ஓ, இங்கே தலைமன்னார் பியர்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு வேன்ல தூக்கிட்டு போயிருக்கோம். வேன் மாதிரி தான் இருக்கு, கம்பெல்லாம் போட்டு தூக்கிருக்காங்க. வாக்ஸ் வேகன் அந்த மாதிரி இப்போ பைக்கை தூக்கிட்டு வந்து நம்ம ஓட்டுற பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே வேறு ஸ்ரீலங்கா ஃபுல்லாக ரைட் ஒன்று போகிறீங்க. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு எல்லாரும் வந்து பே காட்டுறது. ராமேஸ்வரம் தெரியுது கம்ப்ளைண்ட போட்டாங்களாலே பிச்சு கொண்டு ஓடிடும். சும்மா போட்டுருவாங்க. ராமேஸ்வரம் தெரியுதுன்னா ராமேஸ்வரம் இந்த பக்கம் இல்லைடா, ராமேஸ்வரம் அந்த பக்கம் இருக்குன்னு சொல்லணும். இதில் ரெண்டே போட்டுட்டு ராமர் பாலத்தை காட்டாம வந்து போயிடும். இந்த இடத்தில் தங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது. பாலம் பழுந்தடைந்துள்ளது. சரி, இதில் வந்து ஒரு 10 போட் பாருங்க நீட்டாக அடுக்கி வச்சிருக்காங்க. அது வந்து நேவி போட். இதான் வந்து லைட் ஹவுஸ். இப்போ எல்லாம் வெயில் டைமில் போயிடுறாங்க. அதே மாதிரி மீன்பிடி என்ன சொல்கிறது வாடி எல்லாம் வாடியும் வந்து இருக்கு. இதில் என்ன ஒரு புது வேர்ட் நீங்கள் பார்த்துருங்க ப்ரோ. இதாக இருக்குது பாருங்க, பியர் இஸ் அண்ட் டிலப்பிடேட்டட் கண்டிஷன் போடுறாங்க. அதாவது அது என்னடா பழுதடைந்துள்ளது அதுக்கு தான் அந்த வேர்ட் போல இருக்கு, புது வேர்டாக இருக்குது. நான் வந்து சுற்றி ஃபோட்டோக்கள் எடுத்துக்கொண்டு பைக்கை கொண்டு விட்டு அடுத்த முறை எடுக்கிறேன். ஆமா, கண்டிப்பா எடுக்கிறோம். பைக்ல வர்றோம், போட்டோ எடுக்கிறோம். இப்ப தலைமன்னார் வரைக்கும் வரக்கூடிய அதாவது ஸ்ரீலங்காவோட டெட் எண்ட்ங்கிறது இதுதான். இந்த மன்னார்ல இதான் தலைமன்னார்ல லைட் ஹவுஸ் கிட்ட வந்து முடியுது. இப்போ இது எங்க யாழ்ப்பாணம் போகுது இந்த ரூட்? இந்த ரூட் வந்து போகும் மதவாச்சின்னு சொல்ற இடம். வவுனியா இருக்கு தானே, நீங்க வவுனியா மதவாச்சி அந்த ஏரியாவுக்கு போகும். வவுனியாலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் ஜஃப்னா போகும். ஜஃப்னாக்கு இங்கேருந்து ட்ரெயின் இல்லை, இங்கேருந்து ட்ரெயின் பஸ் தான், பஸ் டிரான்ஸ்போர்ட். மதவாச்சி போய் மாறி போகணும். மதவாச்சி பார்த்தாச்சு. அடுத்தது தலைமன்னார் பியர் பார்த்து தலைமன்னார் கிராமத்துக்கு போய் அப்படியே ராமர் பாலத்துக்கு போகிறத பார்ப்போம். ஏன்னா அதுக்கு எப்படி அலோவ் பண்ணுறாங்களா இல்லையானதை பார்த்து ஹோட்டல்காரர் ஒருத்தரை பிடிச்சி போனோம்னா நம்மளை விடுவாங்க. பக்கத்தில் விட மாட்டாங்க. அதான் பார்ப்போம். ஃப்ளோட்டிங் கல்லில் இருக்கா? இப்போ எங்கள் ஊரில் மிதக்கிறவர்த்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த கடலுக்குள்ளே சொல்கிறீங்க, கடலுக்குள்ளேயே சொல்கிறீங்க. எடுத்து வச்சிருக்காங்க. அதாவது அந்த காலத்துல ராமர் வந்து எப்படி பாலத்தை உருவாக்கினாருன்னா மிதக்கிற கல்ல போட்டு அதெல்லாம் இல்லை. இங்க எல்லாம் மண் மூடி தண்ணி வந்துருச்சு அந்த ஏரியா ஃபுல்லா. அது கற்பனை கதையா இருக்கலாம், கற்பனை கதையாவே இருக்கலாம். ஆனா மிதக்கிற கல்ல இப்படி இருக்க சான்ஸ் இல்லை. நூறலியால அனுமார் கால் வச்ச இடம் இருக்கு, அந்த சீதாமன் கோயில் இருக்கு தெரியுமா, அனுமார் வந்து கால் வச்சாருன்னு சொல்லி நூறலியா ஒரு கோயில் இருக்கு. அந்த அதே மாதிரி இருக்கு. அப்ப அது உண்மையா பொய்யான்றது தெரியாது, பட் நாங்க நம்புறோம் அதன்படி நம்புறோம். அதான் சரி, அங்க போயிட்டு பாப்போம். சரி, நாங்கள் இப்ப வந்துட்டோம். ஆதாம்ஸும் போட்டிருக்காங்க, ராமாஸும் போட்டிருக்காங்க. அதாவது கிறிஸ்தவர்களுக்கு ஆதாம், தமிழர்களுக்கு அதாவது பிரச்சனை வரக்கூடாதுன்றாலும் ரெண்டையும் போட்டாங்க. ரைட் வந்து போட்டிருக்காங்க. சரி, இதுக்கு முதல் பக்கத்துல போலாம்னுட்டு ஒரு ஹோட்டல்ல கட்டினாங்க. என்ன சொன்னாங்களா? அங்க ஹோட்டலே பூட்டாம், 2 வருஷம் ஆகுமாமா எல்லாம் ரெனோவேஷன் முடிகிறதுக்கு. இப்படி போங்கன்னு விட்டாங்க அடிக்கிற வெயிலுக்கு. அதுக்கு முதல்ல ஒன்று கேட்டிருந்தேன் அங்க. அது என்ன ஹோட்டல்? அது வந்து ஒரு புது ஹோட்டல் உண்டு, தலைமன்னார் கிராமத்தில் இருக்கு. அங்கே போக அவங்க இதில் என்ன சொல்கிறது, டிராக்டரில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு 12,000 ரூபா கேட்குறாங்க. 12,000 அது இந்த இருக்கு பாருங்க, இந்த கடல் இதுக்கு வரதுக்கு டீசல் விலை கூடுனதுக்கு என்ன சம்பந்தம்? 12,000 அஸ் ஸ்கேம், ஒரு ஸ்கேம். நீ தமிழில் வச்சுருங்க, ஸ்கேம் எக்ஸ்போஸ்ட். 2,000 ரூபாய் வாங்குவதுக்கு பதிலாக 12,000 ரூபாய் கேட்டாங்க. போடுங்க. கார் வந்திருக்கு போல இருக்குதுக்கா. இது அந்த துண்டு மட்டும் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. டிராக்டர் தான் வந்திருக்கான். ரைட். ஆனால் அதில் காரை விட்டுட்டு வரதும் சேஃப்டி இல்லைண்ணே. எப்படி ப்ரோ? அதில் காரை விட்டுட்டு வரது, காரை அப்படி ஒன்றும் செய்ய மாட்டாங்க ப்ரோ. பயம் இருக்கும், சேஃப்டி இல்லைனாலே பயம் இருக்கும், அப்படி செய்ய மாட்டாங்க. நைட்டில் விட்டோம்னா சம்பவம் தான், வேணும்னே கலர் தெரிஞ்சுட்டு போயிடுவாங்க. அவர் தான் எங்களை போகணுமாட்டு கேட்டுட்டு ஆள் முன்னுக்கு நடந்து போய் கொண்டிருக்காரு. அவர் வெயில தான் முதல்ல யோசிச்சிருப்பாரு. இந்த மத்தியான வெயில்ல இந்த மணலில் நடக்கிறது ஃபுட்பாலுக்கு கோச்சிங் அடிக்கிற வரியே இருக்கு. அது சரி. ஆனால் இந்த காற்று வருது, அந்த காத்தால தான் இப்படி இருக்கு. அதான் போய்க்குள்ள கொஞ்சம் கெடுக்குணத்தில் போயிடும், கரைக்கு தான் சம்பவம். ஆனால் வடிவா தெரியுது அந்த கடல் திட்ட. எங்களோட சுற்றுலாத்துறை எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு பார்த்தீங்களா? அதை தான் சொல்லுவாங்க. இது வரைக்கும் வந்தது, அது வரைக்கும் போகிறதுக்கு ஒரு ஏற்பாடு செய்யலாம் தானே. இதில் ஆவியை வச்சு ஆவியை டிராக்டரில் வச்சு அனுப்பலாம் தானே. இந்த இடத்துக்கு மேல் வாகனம் பிரவேசிக்க தடை. அதான் பாரு, ஒருவேளை இதுக்கு வர தான் 12,000 கட்டுருப்பானோ. இதுலேயே தாங்க வரண்டா தங்கின வச்சுக்கு அடிச்சிருப்பான் ஆளுக்கு.
அங்கே இருக்கு அதான் முதல்ல திட்டப்படாது. இது வந்து நேவி நேவி இருக்காங்க அப்படி கேட்பாங்க. ப்ளூ கலர் ட்ரெஸ் எல்லாம் நேவி. இப்போ வந்து இதில் ஐசி இருந்தால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதில் வந்து ஐசியை கொடுக்கப்புறம் ஐசியை கொடுத்துட்டு வந்துட்டோம். அந்த திட்டைக்கு போகிறன்றது நடக்காத காரியம். போட் ஒன்று போது பாருங்க சீரி கொண்டு ப்ரோ அப்படியே அதுக்கால போவோம் ப்ரோ. நேவி போட் அது. நேவி இல்லை ப்ரோ, நேவி தானே. நேவி போட் தான் பாருங்க. அங்கே தொடங்க மணல் திட்டை அப்படியே அங்கே வரைக்கும் போய்கொண்டே இருக்கு, இந்தியா வரைக்கும். குறிப்பாக வந்து நாங்கள் டிராக்டரில் வந்தால் இதில் இருக்க பாருங்க இந்த திட்டை வரைக்கும் வரும். ஆனால் இங்கே பாருங்க திட்டை எவ்வளோ தூரத்துக்கு இருக்குண்டு அப்படியே பார்க்க அப்படியே தீவுகள் மாதிரி, அதாவது மண் தீவுகள் மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து இருக்கும். ரோட்டில் நாங்கள் பார்த்துருப்போம் இதுக்கு முதல். அப்படி பார்க்கலன்னா கரெக்டாக நீங்கள் பாருங்கள். அண்ணாக்களுக்கு தான் அந்த பக்கத்தில் போயிடலான்ற ஒரு ஏமாற்றம். நாங்கள் இதுலேருந்து வெளிக்கிட்டோம். அவ்வளோ நடக்கிறன்றது இந்த வெயிலில் முட்டாள்தனம். வேணா எப்படி வெள்ளை வந்துருங்க. இல்லாடி ஒரு சைக்கிளோட வாரத்தில் கட்டி கொண்டா ஓடி போய் பார்த்துட்டு வந்துடலாம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. வித்தியாசமான இது பாருங்க ப்ரோ. கண்டென்ட் என்ன கண்டென்ட் தெரியல, என்ன கண்டென்ட் தெரியல. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து அதான் இருக்குது. உண்மையாக அந்த நேவியாக்களை சும்மா வச்சுருக்கிற நேரம் ஒரு டிராக்டரை ஒரு லேமாஸ்டரை வச்சக்கூடிய அந்த திட்டைக்கு விடலாம். ஒரு 1000 தான் ப்ராப்ளம். உண்மையாக அந்த நம்ம சைடில் வந்து ப்ரோ டூரிசத்தை உண்மையாக ஒழுங்காக ப்ரொமோட் பண்ண வலிக்கல. இவங்க இருக்கிறவங்கலாம் என்ன செய்கிறாங்கன்னு எனக்கு கேட்டால் விளக்கில்லை. சரி, இதுலேருந்து அப்படியே தவண்டு நடந்து போய் அடுத்ததாக வந்து மன்னாரில் ஒரு கடையில் வந்து சாப்பிட போகிறோம். எங்கே சாப்பிட போகிறோம்? கிங் லாப்ஸ்டர் இல்லாட்டி எம்எல்எஸ் எங்கேயும் ஆடுறதுக்கு போகும். காற்று இருந்தது பெருசாக தெரியல. இதில் வந்து காற்று இல்லாதது சும்மா போகிற நைக்கில் போனால் அப்படி இருக்கும். அப்படியே இதாக இருக்குது. அப்படியே காரில் ஏறி இதுலேருந்து சாப்பிட போகிறோம். போயிட்டு கண்டினியூ பண்ணுற மக்களே. மன்னார் டவுனில் இருக்கிற கிங் லெபஸ்டரோ இது வந்து சைனீஸ், இந்தியன், ஸ்ரீலங்கா போட்டிருக்கிறோம். இப்படி உள்ள போய் பார்ப்போம். ஆம்பியன்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். முதல்ல ஒருக்கா வந்திருக்கோம். நைட் வெளியில் இருக்குமா? அதான் வந்து ரைஸ் அண்ணாக்களுக்கு வந்து கேரட் போடாத ரைஸ், கேரட் பிடிக்காது அப்படின்ட்டு கேரட் போடாத ரைஸ். நாங்கள் கேரட் போட்ட ரைஸ் ரைஸ் சொல்லியிருக்கோம். மிக்ஸ் ரைஸ். என்ன இப்போ வந்து உள்ள லொக்கேஷன் வந்து மாறிட்டோம் ஒரு சில காரணங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். சாப்பிட்டோம். 5400 கிட்ட பில் வந்தது. இறால் பொரியல் அதுவும் மட்டும் எடுத்துனாங்க. இதில் வந்து அப்படியே வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் தான் வந்து போகிறோம். போயிட்டு இன்றைக்கா நாளைக்கா நடக்குன்றதை பார்ப்போம். இன்றைக்கி அண்ணாக்களுடைய 4வது நாள், கடைசி நாள். இப்போ தான் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கிறோம். குறிப்பாக வந்து 12:50 வந்து ஃப்ளைட். இப்போ 11 மணி. இன்னும் வந்து இவையில் வந்து செக்கின் ஆகலை. நாங்கள் கூடுதலாக ஏர்போர்ட்டுகளுக்குள்ளே போகிறோம்னா 3 மணி தேவை முன்னைக்கு வந்து போயிடுவோம். ஆனால் இங்கே இருக்கிற நடைமுறை வந்து வேறு. ஏன்டா இந்த ஒரு பில்டிங்கை தாண்டிட்டோம்னா அங்கே வந்து ஃப்ளைட்டில் வந்து வேறு வண்டி வந்துடும். அதாவது சிக்கலே இல்லை. இன்றைக்கு வழி அனுப்புறதுக்காக எங்களுடைய தலைவர் அலஸ்டின் ப்ரோக்கு அந்த சூக்கேஸின் கலர் தான் வந்து பிடிச்சிருக்கேன். தான் கொண்டு வாங்க. அதான் வண்டினா சரி. அண்ணாக்கள் வந்து ரெடியாக இருக்கிறோம். சரி, அண்ணாக்கள் வந்து இந்த 4 நாள் எங்களோட சுற்றுறீங்களா? என்ன மாதிரி ஃபீல் ஆனது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா இடங்களும் சுற்றி காமிச்சிங்க. நான் இது வரைக்கும் பார்க்காத இடம், அதாவது நிறைய இங்கே மன்னார், அப்புறம் யாழ்ப்பாணம், அப்புறம் முல்லைத்தீவு, அப்புறம் இந்த கடற்கரை, அங்கே இந்த கப்பல்கள் இதெல்லாம் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக பண்ணி லைட் ஹவுஸ் போனோம். நல்லா இருந்துச்சு. லொக்கேஷன்லாம் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த தண்ணி கடற்கரையெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே ரொம்ப பிடிச்சது கிராப் மசாலா. எங்களுடைய வீட்டு சாப்பாடு நல்லா இருந்தது. நிறைய கடையில் சாப்பாடை வந்து இந்தியாவிலேருந்து வர்றாங்களுக்கு வந்து திருப்திப்படுத்துறதுன்றது கஷ்டமானது. ஏன்னா அங்கே வந்து நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க. வெரைட்டி இருக்கு. நாங்கள் என்ன கொடுத்தாலும் டேஸ்ட் நல்லா இருந்தது. இங்கே நல்ல டேஸ்ட் இருந்தது. அதே மாதிரி டீ அப்படி இப்படி ஒரு சில இதுகள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆமாம், கொஞ்சம் சாப்பாடு விலை கூடுதலாக இருந்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு குவான்டிட்டி வைஸாக நல்லதாக குவான்டிட்டி வைஸ் கூடுதல் தான். குவான்டிட்டி வைஸ் இந்தியாவில் விட டபுள் குவான்டிட்டி தான் இங்கே கொடுக்குறாங்கல்ல, குவான்டிட்டி ஜாஸ்தி தான். இந்த பயணம் வந்து எங்களோட மேற்கொண்டதை நினைச்சு சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்த்து சந்திச்சு நாங்கள் திருப்பி ட்ராவல் பண்ணதில். நாங்கள் வரலாம், இல்லை நீங்கள் வரலாம். கண்டிப்பாக நீங்கள் வரணும், நீங்களாம் வரணும், 2 பேரும் வரணும். கரெக்டாக நாங்களும் திரும்ப வருவோம் கண்டிப்பாக. சரி அண்ணா, இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு நன்றி. திருப்பியும் சந்திப்போம். திரும்ப சந்திப்போம். நன்றி அண்ணா. மஞ்சள் கலர்லேயே இதுவும் பண்ணி வச்சிருக்காரு, பாஸ்போர்ட் கவர். மஞ்சள் கலர் ரொம்ப பிடிக்கும். மஞ்சள் கலர் பிடிக்கும். சரி அண்ணா, செக்கினாங்க வெயிலா இருக்கு. ஓகே, சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் மீட் பண்ணதில். சந்தோஷம். போயிட்டு வரோம். சரிண்ணா. ஓகே, பாய். அண்ணாக்கள் அப்படி வந்து செக்கின் ஆகினா இப்போ தான் 11 ஆளாயிட்டு. இப்போ இதில் பாருங்கள் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி கொண்டு போனது. அவையில் பெருசாக பொருட்களே வந்து கொண்டு போயிடலாம். அதனால் வந்து செக் பண்ணினோம். ஸ்கேனர்லாம் இல்லை போல இருக்கேன். நான் மெலஸ்டின் ப்ரோவோட இறக்கிட்டு நான் அப்படியே வந்து வவுனியா போகிறதான் போய் கெலிங்பாறை அண்டோடு வவுனியா ஆற்றுக்கு போய் குளிச்சு கரண்டோடு அடிக்கிற வெயிலுக்கு இங்கே வரைக்கும் எவ்வளோ பேர் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும். அதோட பாய் மக்களே, பாய். இந்த சீரீஸ் ஒன்று நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன்.